தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/12/2025 இந்த நாள் நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். கர்த்தருக்கென்றே நல் மனதோடை ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: மனுஷருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடை ஊழியம் செய்யுங்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியை, நாம் உலகத்தில் தான் வாழ்கின்றோம். சில காரியங்கள் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நாம் மனிதரை மகிமைப்படுத்த அந்த காரியத்தை முழுமையாக செய்யாமல் அரைகுறையாக செய்துவிட்டோம் என்று கூறிவிடுவோம். அப்படித்தானே? இப்படி நாம் அரைகுறையாக செய்யும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்படித்தானே? ஆகவேதான் கர்த்தர் இதை பார்த்து வேதனைப்பட்டு, நீ எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை எனக்கு செய்ததாக நல் மனதோடை முழுமையாக முடித்து அதை வெற்றிகரமாக செய்து முடி, அப்பொழுது நான் உன்னுடன் இருந்து உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தி கொண்டிருக்கின்ற நாம் இனி மனிதருக்காக வேலை செய்யாமல் எந்த காரியத்தையும் அரைகுறையாக விட்டுவிடாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு முழுமையாக செய்வோம். ஆசீர்வாதங்களை நாமும் நம் சந்ததிகளும் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் மனிதருக்காக அல்ல, உமக்காகவே முழு மனதோடு முழுமையாக நீ தந்த அந்த வேலையை, அந்த பொறுப்பை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இனி உமக்கென்று முழு மனதோடு நீ தந்த அந்த பொறுப்பை முழுமையாக செய்து முடிப்போம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். இதற்கு முன்பு அரைகுறையாக செய்து முடித்த அந்த தருணத்திற்காக வருந்துகின்றோம். நீங்கள் வார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னிங்க, ஆசீர்வதிங்க, எங்களை எங்கள் சந்ததியை முழு ஆசீர்வாதத்தோடு நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமீன்.